ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் 10th சோசியல் சயின்ஸில் இருந்து 9th லெசன் தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த லெசன் ஐஎன்எம்லையும் கவர் ஆகும். லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லெசனில் உள்ள முக்கியமான கேள்விகள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சென்னை வாசிகள் சங்கம் டேஸ் ஆண்டுக்கு பின்னர் செயலிழந்து இல்லாமலானது? ஆன்சர் 1862. நெக்ஸ்ட் கொஸ்டின், சென்னை மாகாண சபை டேஸில் எம் வீரராகவாச்சாரி, பி அனந்தாச்சார்லு, பி ரங்கையா மற்றும் சிலரால் நிறுவப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி 1884 மே 16ஆம் நாள். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய தேசிய காங்கிரசின் 3வது மாநாட்டில் கலந்து கொண்டவர்களில் டேஸ் பிரதிநிதிகள் சென்னை மாகாணத்தை சேர்ந்தவர்கள் ஆவர்? ஆன்சர் 362 பேர். இந்த மாநாட்டில் மொத்தம் 607 பேர் கலந்துருப்பாங்க. அதில் 362 பேர் சென்னை மாகாணத்தை சார்ந்தவர்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், சுதேசி இயக்க போராட்டத்தின் போது சிறை தண்டனையை தவிர்ப்பதற்காக சுப்பிரமணிய பாரதி டேஸுக்கு இடம்பெயர்ந்தார்? ஆன்சர் ஆப்ஷன் பி பாண்டிச்சேரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாஞ்சிநாதன் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியரான ராபர்ட் WDE ஆஸ் என்பவரை மணியாச்சி ரயில் சந்திப்பில் சுட்டு கொன்ற ஆண்டு? ஆன்சர் ஆப்ஷன் சி 1911 ஜூன் 17. நெக்ஸ்ட் கொஸ்டின், அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது என்று கூறியவர் யார்? ஆன்சர் அன்னி பெசன்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், சி நடேசனா டேஸாம் ஆண்டு பிராமணர் அல்லாத மாணவர்களுக்காக திராவிட சங்க தங்கும் விடுதியை நிறுவினார்? ஆன்சர் 1916ஆம் ஆண்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின், 1920ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட தேர்தலில் சட்டமன்றத்தில் மொத்தம் இருந்த 98 இடங்களில் டேஸில் நீதி கட்சி வெற்றி பெற்றது? ஆன்சர் 63 இடங்களில் நீதி கட்சி வெற்றி பெற்றது. நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கத்தை தலைமையேற்று நடத்தியவர்கள்? ஆன்சர் ராஜாஜி பெரியார். நெக்ஸ்ட் கொஸ்டின், கோவில் நுழைவுக்கான சத்தியாகிரகம் நடைபெற்ற வைக்கம் எனும் ஊர் டேஸ் அரசின் ஆட்சியில் இருந்தது? ஆன்சர் திருவிதாங்கூர் அரசின் ஆட்சியில் இருந்தது. நெக்ஸ்ட் கொஸ்டின், 1925 நவம்பர் 21 அன்று டேஸில் நடைபெற்ற காங்கிரஸ் கமிட்டி மாநாட்டில் பெரியார் சட்டசபையில் பிராமணர் அல்லாதோருக்கு பிரதிநிதித்துவம் வேண்டும் எனும் கோரிக்கையை முன்வைத்தார்? ஆன்சர் காஞ்சிபுரம். நெக்ஸ்ட் கொஸ்டின், சைமன் குழுவினை எதிர்த்து அரசியல் அமைப்பு சீர்திருத்தங்களை வடிவமைப்பதற்காக காங்கிரஸ் டேஸ் தலைமையில் ஒரு குழுவை அமைத்தது? ஆன்சர் மோதிலால் நேரு தலைமையில் ஒரு குழுவை அமைத்தது. நெக்ஸ்ட் கொஸ்டின், டி பிரகாசம், கே நாகேஸ்வர ராவ் ஆகியோர் தலைமையில் சத்தியாகிரகிகள் சென்னைக்கு அருகேயுள்ள டேஸ் என்ற இடத்தில் முகாமை அமைத்தனர்? ஆன்சர் உதயவனம். நெக்ஸ்ட் கொஸ்டின், திருப்பூர் குமரன் என்று அழைக்கப்படும் OKSR குமாரசாமி தேசிய கொடியை உயர்த்தி பிடித்தவாறே இறந்த தினம்? ஆன்சர் ஆப்ஷன் சி 1932 ஜனவரி 11ஆம் நாள். நெக்ஸ்ட் கொஸ்டின், டேஸ் மேற்கொண்ட முயற்சியினால் ஜமீன்தார்களின் பகுதிகளை சேர்ந்த குத்தகைதாரர்களின் நிலை குறித்து விசாரணை செய்ய விசாரணை குழு ஒன்று அமைக்கப்பட்டது? ஆன்சர்
டி. பிரகாசம் மேற்கொண்ட முயற்சியால். நெக்ஸ்ட் கொஸ்டின், வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது இராணுவத்துடனான காங்கிரஸ் தொண்டர்களின் மோதல் நடைபெற்ற இடம் எது? ஆன்சர் மதுரை. நெக்ஸ்ட் கொஸ்டின், தென்னிந்தியாவில் தெளிவான தேசிய நோக்கங்களுடன் துவங்கப்பெற்ற தொடக்க கால அமைப்பு. ஆன்சர் சென்னை மகாஜன சங்கம். நெக்ஸ்ட் கொஸ்டின், சித்திரவதை ஆணையம் கீழ்க்கண்ட எந்த அமைப்பின் முயற்சிகளால் நிறுவப்பட்டது? ஆன்சர் சென்னை வாசிகள் சங்கம். நெக்ஸ்ட் கொஸ்டின், சுதேசமித்திரன் என்ற தேசிய பருவ இதழ் டேஸாம் ஆண்டு நாளிதழாக மாறியது? ஆன்சர் 1899ஆம் ஆண்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவர்களுள் சென்னையை சேர்ந்த புகழ்பெற்ற தமிழ்நாட்டு மிதவாத தலைவர்கள் யார்? ஆன்சர் இவை அனைத்தும். வி.எஸ். சீனிவாச சாஸ்திரி, பி.எஸ். சிவசாமி, வி. கிருஷ்ணசாமி, டி.ஆர். வெங்கட்ராமனார், ஜி.ஏ. நடேசன், டி.எம். மாதவராவ், எஸ். சுப்பிரமணியனார். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய தேசிய காங்கிரசின் 3வது மாநாடு 1887ஆம் ஆண்டு யாருடைய தலைமையில் நடைபெற்றது? ஆன்சர் ஆப்ஷன் பி, பக்ருத்தீன் தியாப்ஜி. நெக்ஸ்ட் கொஸ்டின், சுப்பிரமணிய சிவா டேஸாம் ஆண்டு ஐரோப்பியருக்கு சொந்தமான கோரல் நூற்பாலையில் நடைபெற்ற வேலை நிறுத்தத்திற்கு தலைமை ஏற்றார்? ஆன்சர் 1908ஆம் ஆண்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின், நீலகண்ட பிரம்மச்சாரியும் வேறு சிலரும் பாரத மாதா சங்கம் எனும் இரகசிய அமைப்பை உருவாக்கிய ஆண்டு? ஆன்சர் ஆப்ஷன் டி, 1904ஆம் ஆண்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் அன்னி பெசன்ட் அம்மையார் தொடங்கிய செய்தித்தாள்கள் எவை? ஆன்சர் நியூ இந்தியா, காமன்வீல். சரியான விடை ஆப்ஷன் டி, 2, 4. நெக்ஸ்ட் கொஸ்டின், சென்னை திராவிடர் கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு? ஆன்சர் ஆப்ஷன் சி, 1912ஆம் ஆண்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின், நீதி கட்சியின் நோக்கங்களில் தவறானதை தேர்ந்தெடு. தவறானது கேட்டிருக்காங்க. அரசு பணியிடங்களில் பிராமணர் அல்லாதோர்களுக்கு இடஒதுக்கீடு மற்றும் பிரதிநிதித்துவ அமைப்புகளில் இடஒதுக்கீடு, இது சரி. தன்னாட்சி இயக்கத்தை பிராமணர்களின் இயக்கம் என எதிர்த்தது, இதுவும் சரி. ஆங்கிலேயரின் ஆட்சி பிராமணர் அல்லாதோரின் முன்னேற்றத்திற்கு துணை புரியாது என நீதி கட்சி நம்பியது, இது தவறு. ஆங்கிலேயரின் ஆட்சி பிராமணர் அல்லாதோரின் முன்னேற்றத்திற்கு துணை புரியும் என நீதி கட்சி நம்பியது. நீதி கட்சி காங்கிரஸையும் பிராமணர்களின் கட்சி என விமர்சித்தது, இது சரி. தவறான விடை ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், கருப்பு சட்டத்தை எதிர்க்கும் நோக்கில் கடையடைப்பும் வேலை நிறுத்தங்களும் நடத்தப்பட்ட நாள்? ஆன்சர் ஆப்ஷன் சி, 1919ஆம் ஆண்டு ஏப்ரல் 6ஆம் நாள். நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ்நாட்டில் கிலாபத் எழுச்சி நடவடிக்கைகளின் முக்கிய மையமாக திகழ்ந்த இடம்? ஆன்சர் வாணியம்பாடி. நெக்ஸ்ட் கொஸ்டின், 1922இல் சௌரி சௌரா நிகழ்வில் டேஸ் காவலர்கள் கொல்லப்பட்டனர்? ஆன்சர் 22 காவலர்கள் கொல்லப்பட்டனர். நெக்ஸ்ட் கொஸ்டின், சேரன்மாதேவி குருகுலத்தில் நடைபெற்ற சாதி பாகுபாடு பிரச்சனையை பெரியார் டேஸுடன் இணைந்து விமர்சித்தார்? ஆன்சர் பி. வரதராஜுலு. நெக்ஸ்ட் கொஸ்டின், நீல் சிலை அகற்றும் போராட்டத்தில் சென்னை மாகாணத்தின் பல பகுதிகளிலிருந்து வந்திருந்த போராட்டக்காரர்களுக்கு டேஸ் என்பவர் தலைமையேற்றார்? ஆன்சர் எஸ். என். சோமயாஜுலு.
நெக்ஸ்ட் கொஸ்டின், டேஸாம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸின் சென்னை மாநாடு முழுமையான சுதந்திரமே தனது இலக்கு என அறிவித்தது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 1927ஆம் ஆண்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின், உப்பு சத்தியாகிரக அணிவகுப்பு வேதாரண்யம் சென்றடைந்த பின்னர் ராஜாஜியின் தலைமையில் டேஸ் தொண்டர்கள் உப்பு சட்டத்தை மீறி உப்பை அள்ளினர்? ஆன்சர் ஆப்ஷன் சி, 12 தொண்டர்கள் உப்பு சட்டத்தை மீறி உப்பை அள்ளினர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆர்ய என அழைக்கப்பட்ட பாஷ்யம் புனித சார்ஜ் கோட்டையின் உச்சியில் தேசிய கொடியை ஏற்றிய நாள்? ஆன்சர் ஆப்ஷன் சி, 1932 ஜனவரி 26ஆம் நாள். நெக்ஸ்ட் கொஸ்டின், ராஜாஜி தலைமையிலான அமைச்சரவை மதுவிலக்கை பரிசோதனை முயற்சியாக டேஸில் அறிமுகம் செய்தார்? ஆன்சர் சேலத்தில் அறிமுகம் செய்தார். நெக்ஸ்ட் கொஸ்டின், வெள்ளையனே வெளியேறு தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நாள்? ஆன்சர் 1942 ஆகஸ்ட் 8ஆம் நாள். நெக்ஸ்ட் கொஸ்டின், சென்னை ஜனசங்கம் நிறுவியவர்? ஆன்சர் வ.உ.சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், சென்னை வாசிகள் சங்கம் குறித்த கூற்றுகளில் தவறானதை தேர்ந்தெடு. இவ்வமைப்பில் வணிகர்களே அதிக எண்ணிக்கையில் அங்கம் வகித்தனர். இது சரி. தனது உறுப்பினர்களின் நலன்களை முன்னெடுப்பது, வரிகளை குறைக்க கோரிக்கை வைப்பது போன்ற நோக்கங்களை இவ்வமைப்பு உள்ளடக்கி இருந்தது. இது சரி. கிறித்தவ சமய பரப்பாளர்களின் செயல்பாடுகளுக்கு அரசு ஆதரவளித்ததை இவ்வமைப்பினர் ஆதரித்தனர். இது தவறு. கிறிஸ்தவ சமய பரப்பாளர்களின் செயல்பாடுகளுக்கு அரசு ஆதரவளித்ததை எதிர்த்தனர். இது தவறு. மக்களின் நிலை, அவர்களின் தேவைகள் ஆகியவற்றின் மீது அரசின் கவனத்தை திருப்பும் பணியை இவ்வமைப்பு மேற்கொண்டது. இதுவும் சரி. தவறான விடை ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், சுதேசமித்திரன் என்ற பெயரில் தமிழ் தேசிய பருவ இதழ் தொடங்கப்பட்ட ஆண்டு? ஆன்சர் ஆப்ஷன் சி, 1891ஆம் ஆண்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் கூட்டம் 1885ஆம் ஆண்டு டேஸில் நடைபெற்றது? ஆன்சர் பம்பாயில் நடைபெற்றது. நெக்ஸ்ட் கொஸ்டின், டேஸாம் ஆண்டு அரவிந்த் கோஷ், வி. சுப்பிரமணியனார் ஆகியோரின் வருகைக்கு பின்னர் பாண்டிச்சேரியில் புரட்சிகர நடவடிக்கைகள் தீவிரமடைந்தன? ஆன்சர் 1910ஆம் ஆண்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின், அன்னி பெசன்ட் அம்மையாரின் தன்னாட்சி இயக்க கோரிக்கைக்கு அவருடன் துணை நின்றவர்கள் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஜி.எஸ். அருண்டேல், பி.பி. வாடியா, சி.பி. ராமசாமி. நெக்ஸ்ட் கொஸ்டின், டேஸாம் ஆண்டு நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டிற்கு அன்னி பெசன்ட் தலைவராக தேர்வு செய்யப்பட்டார்? ஆன்சர் 1917ஆம் ஆண்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின், டேஸாம் ஆண்டு சட்டம் பிராமணர் அல்லாதவர்களுக்கு தேர்தலில் இடஒதுக்கீடு வழங்கியது? ஆன்சர் 1919ஆம் ஆண்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின், ரவுலட் சட்டத்தை எதிர்த்து மெரினா கடற்கரையில் நடைபெற்ற கூட்டத்தில் காந்தியடிகள் உரையாற்றிய நாள்? ஆன்சர் 1919ஆம் ஆண்டு மார்ச் 18. நெக்ஸ்ட் கொஸ்டின், கூற்று 1, வங்க பிரிவினை 1905 சுதேசி இயக்கத்திற்கு இட்டுச் சென்று விடுதலை போராட்டத்தின் போக்கை மாற்றியமைத்தது. கூற்று 2, கல்கத்தா காங்கிரஸ் மேற்கொள்ளப்பட்ட திட்டத்தின்படி சுதேசி நிறுவனங்களை ஊக்குவித்தல், அந்நிய பண்டங்களை புறக்கணித்தல், தேசிய கல்வியை முன்னெடுத்தல்,
ஆகியவை நடைமுறைப்படுத்தப்பட்டன. சரியான விடை ஆப்ஷன் சி, கூற்று 1, 2 சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், தொடக்க கால மிதவாத தேசியவாதிகள் குறித்து கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடு. 1. தொடக்க கால மிதவாதிகள் அரசமைப்பு வழிமுறைகளின் மீது நம்பிக்கையற்று காணப்பட்டனர். இது தவறு. தொடக்க கால தேசியவாதிகள் அரசமைப்பு வழிமுறைகளின் மீது நம்பிக்கை கொண்டிருந்தனர். 2. அறைக்கூட்டங்கள் நடத்துவதும் பிரச்சினைகள் குறித்து ஆங்கிலத்தில் கலந்துரையாடுவதும் அவர்களின் செயல்பாடுகளாக இருந்தன. இது சரி. ஆங்கிலேயர்கள் தங்களை தாராளமானவர்கள் என உரிமை கொண்டாடியதில் உள்ள தவறுகளை அம்பலப்படுத்தியதே மிதவாதிகள் செய்த முக்கிய பங்களிப்பாகும். இதுவும் சரி. ஆங்கிலேயர் எவ்வாறு இந்தியாவை சுரண்டினார்கள் என்பதை அம்பலப்படுத்தினர். இதுவும் சரி. விடை ஆப்ஷன் பி, 2, 3, 4 சரி. 1 மட்டும் தவறு. நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான கூற்றை தேர்ந்தெடு. 1. ஜேம்ஸ் நீல் மதராஸ் துப்பாக்கி ஏந்திய காலாட்படையை சேர்ந்தவர். இது சரி. 2. 1857 பேரெழுச்சியின் போது நடைபெற்ற கான்பூர் படுகொலை என்றழைக்கப்படும் சம்பவத்தில் பல ஆங்கில பெண்களும் குழந்தைகளும் கொல்லப்பட்டனர். இதுவும் சரி. 3. இதற்கு வஞ்சம் தீர்க்கும் வகையில் நீல் கொடூரமாக நடந்து கொண்டதால் இந்திய வீரர் ஒருவரால் கொல்லப்பட்டார். இது சரி. 4. சென்னை மவுண்ட் ரோட்டில் ஆங்கிலேயர் அவருக்கு சிலை வைத்தனர். இது சரி. சரியான விடை ஆப்ஷன் ஏ, அனைத்தும் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், ரவுலட் சத்தியாகிரகம் குறித்த கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடு. 1. சென்னை சத்தியாகிரக சபை என்ற அமைப்பு நிறுவப்பட்டது. இது சரி. 2. ராஜாஜி, கஸ்தூரிரங்கர், எஸ். சத்தியமூர்த்தி, ஜார்ஜ் ஜோசப் ஆகியோர் சத்தியாகிரக கூட்டத்தில் உரை நிகழ்த்தினர். இது சரி. 3. தொழிலாளர்களுக்கென தனியாக நடத்தப்பட்ட கூட்டம் ஒன்றில் வி. கல்யாணசுந்தரம், திருவிக, பி. வாடியா, வ.உ.சி. ஆகியோர் உரையாற்றினர். இது சரி. 4. ரவுலட் சத்தியாகிரகத்தில் மாணவர்களும் பெண்களும் பங்கேற்கவில்லை. இது தவறு. ரவுலட் சத்தியாகிரக போராட்டத்தில் தொழிலாளர்கள், மாணவர்கள், பெண்கள் எல்லாமே பங்கேற்றிருப்பாங்க. சரியான விடை ஆப்ஷன் பி, 1, 2, 3 சரி. 4 தவறு. நெக்ஸ்ட் கொஸ்டின், தவறான கூற்றை தேர்ந்தெடு. 1. சென்னை மாகாண சபை போன்ற மாகாண அமைப்புகள் அகில இந்திய அளவிலான அமைப்புகள் நிறுவப்படுவதற்கு வழிகோலியது. இது சரி. 2. இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலிருந்த இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர்கள் காங்கிரஸ் உருவாக்கப்படுவதற்கு முன்பாக பல கூட்டங்களில் கலந்து கொண்டனர். அவ்வாறான ஒரு கூட்டம் 1884 டிசம்பரில் பிரம்மஞான சபையில் கூடியது. இது சரி. 3. தாதாபாய் நவ்ரோஜி, கே.டி. தௌலாங், சுரேந்திரநாத் பானர்ஜி மற்றும் சில முக்கிய தலைவர்களுடன் சென்னையிலிருந்து ஜி. சுப்பிரமணியம், பி. ரங்கையா, பி. அனந்தசார்லு போன்றோரும் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். இதுவும் சரி. இது 3மே சரிதான். தவறானது கேட்டிருக்காங்க. தவறானது எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ்நாட்டில் டேஸில் மௌலானா சவுக்கத் அலி தலைமையேற்ற ஒரு பொதுக்கூட்டத்துடன் கிலாபத் நாள் கடைபிடிக்கப்பட்டது. ஆன்சர் 1920 ஏப்ரல் 17. நெக்ஸ்ட் கொஸ்டின், 1921 டேஸ் மாதம் சட்ட மறுப்பு இயக்கத்தை தொடங்குவதென முடிவு செய்யப்பட்டது. ஆன்சர் நவம்பர் மாதம். நெக்ஸ்ட் கொஸ்டின், தேசிய கல்வியை முன்னெடுக்கும் பொருட்டு வி. சுப்பிரமணியனாரால் குருகுலம் நிறுவப்பட்ட இடம். ஆன்சர் சேரன்மாதேவி. நெக்ஸ்ட் கொஸ்டின்,
கூற்று 1. 1930 நடைபெற்ற தேர்தலில் சுயராஜ்ய கட்சியினர் போட்டியிடாததால் நீதிக் கட்சி எளிதாக வெற்றி பெற்றது. கூற்று 2. நீதிக் கட்சி தொடர்ந்து 1945 வரை ஆட்சி செய்தது. சரியான விடை ஆப்ஷன் ஏ. கூற்று 1 சரி, 2 தவறு. நீதிக் கட்சி தொடர்ந்து 1937 வரை ஆட்சி செய்தது. நெக்ஸ்ட் கொஸ்டின். சென்னையில் டேஸ் தலைமையில் சைமன் குழு எதிர்ப்பு பிரச்சார குழு உருவாக்கப்பட்டது. ஆன்சர் எஸ். சத்தியமூர்த்தி தலைமையில். நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரகம் 1930 ஏப்ரல் 13 திருச்சிராப்பள்ளியிலிருந்து தொடங்கி டேஸ் அன்று தஞ்சாவூர் மாவட்டத்தின் வேதாரண்யத்தை சென்றடைந்தது. ஆன்சர் ஏப்ரல் 28 அன்று. நெக்ஸ்ட் கொஸ்டின். உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி டேஸ். சரியான விடை ருக்மணி லட்சுமிபதி. நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழ்நாட்டில் முதல் காங்கிரஸ் அமைச்சரவையை அமைத்தவர் யார்? ஆன்சர் ராஜாஜி. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்தி எதிர்ப்பு போராட்ட நிகழ்வுகளில் தவறானதை தேர்ந்தெடு. ஆப்ஷன் ஏ. இந்தி எதிர்ப்பு போராட்டத்திற்கு ஒடுக்கப்பட்டோர் கூட்டமைப்பும் முஸ்லிம் லீக்கும் ஆதரவளித்தன. இது சரி. ஆப்ஷன் பி. தாளமுத்து மற்றும் நடராஜன் எனும் 2 போராட்டக்காரர்கள் சிறையில் மரணமடைந்தனர். இதுவும் சரி. ஆப்ஷன் பி. திருச்சியிலிருந்து சென்னைக்கு ஊர்வலம் ஒன்று திட்டமிடப்பட்டது. இதுவும் சரி. ஆப்ஷன் டி. பெரியார் உட்பட 120 போராட்டக்காரர்கள் கைது செய்யப்பட்டனர். இது தவறு. பெரியார் உட்பட 1200 போராட்டக்காரர்கள் கைது செய்யப்பட்டனர். தவறான விடை ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின். மதுரை ஹரிஜன சேவக் சங்கம் செயலாளர் யார்? ஆன்சர் எல். என். கோபால்சாமி. இதன் தலைவர் வைத்தியநாதர். நெக்ஸ்ட் கொஸ்டின். சென்னை வாசிகள் சங்கம் டேஸாம் ஆண்டு கஜுலு லட்சுமி நரசு சீனிவாசனார் மற்றும் அவர்களை சேர்ந்தோர்களால் நிறுவப்பெற்றது. ஆன்சர் 1852 ஆண்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின். தி ஹிந்து எனும் செய்தி பத்திரிகை தொடங்கப்பட்ட ஆண்டு? ஆன்சர் 1878 ஆண்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின். வ.உ. சிதம்பரனார் அவர்கள் டேஸ் மற்றும் டேஸ் எனும் 2 கப்பல்களை விலைக்கு வாங்கி அவற்றை தூத்துக்குடி மற்றும் கொழும்புக்கிடையே ஓட்டினார். ஆன்சர் காலியா மற்றும் லாவோ. நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்ட எந்த செய்தித்தாள்கள் சுதேசி இயக்கத்தின் போது பாண்டிச்சேரியிலிருந்து வெளிவந்தன? ஆன்சர் இந்தியா, விஜயா, சூரியோதயம். சரியான விடை ஆப்ஷன் பி 1, 3, 4 சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின். அன்னி பெசன்ட் டேஸாம் ஆண்டு தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கினார்? ஆன்சர் 1916 ஆண்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின். விடுதலை பெற இந்தியா எப்படி துயருற்றது? இந்தியா ஒரு தேசம் எனும் 2 புத்தகங்களையும் எழுதியவர்? ஆன்சர் அன்னி பெசன்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். ரோஜாப்பூ துறை குறித்த கூற்றுகளில் தவறானதை தேர்ந்தெடு. ஆப்ஷன் ஏ. செங்கனூரில் இன்றைய கேரள மாநிலம் ஆலப்புழா மாவட்டம் பிறந்து மதுரையில் வசித்தவர். ஆப்ஷன் பி. கேரளாவில் வைக்கம் சத்தியாகிரகத்தை வழிநடத்தினார். ஆப்ஷன் சி. தமிழ்நாட்டில் குற்றப்பரம்பரை சமூகங்களின் பாதுகாவலராக விளங்கினார். ஆப்ஷன் டி. மதுரை தொழிலாளர் சங்கம் எனும் அமைப்பை 1914 ஆண்டு ஏற்படுத்துவதற்கு ஹார்வி மில் தொழிலாளர்களுக்கு உதவினார்.
இது தவறு. மற்ற 3மே சரி. மதுரை தொழிலாளர் சங்கம் எனும் அமைப்பை 1918ஆம் ஆண்டு ஏற்படுத்துவதற்கு ஹார்வி மில் தொழிலாளர்களுக்கு உதவினார். தவறான விடை ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின். டேசாம் நாள் அன்று வேல்ஸ் இளவரசரின் வருகை புறக்கணிக்கப்பட்டது. ஆன்சர் 1922 ஜனவரி 13ஆம் நாள். நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் ஈவேரா காங்கிரஸை விட்டு வெளியேறுவதற்கான காரணங்கள் எவை? ஆன்சர் ஆப்ஷன் பி. 1, 2, 4 சரி. 1 சேரன்மாதேவி குருகுல பிரச்சனை. 2 வைக்கம் போராட்டம். 4 உப்பு சத்தியாகிரகம். நெக்ஸ்ட் கொஸ்டின். கூற்று 1. 1926இல் நடைபெற்ற தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களில் சுயராஜ்ய கட்சியினர் பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்றனர். இது சரி. கூற்று 2. இருந்தபோதிலும் சுயராஜ்ய கட்சி காங்கிரசின் கொள்கைக்கு இணங்க ஆட்சி பொறுப்பை ஏற்க மறுத்தது. இதுவும் சரி. சரியான விடை ஆப்ஷன் சி. கூற்று 1, 2ம் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின். 1919ஆம் ஆண்டு சட்டத்தின் செயல்பாடுகளை பரிசீலனை செய்து சீர்திருத்தங்களை பரிந்துரை செய்ய டேசாம் ஆண்டு இந்திய சட்டப்பூர்வ ஆணையம் சர் ஜான் சைமனின் தலைமையில் அமைக்கப்பெற்றது. ஆன்சர் 1927ஆம் ஆண்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின். 1929இல் டேஸில் கூடிய காங்கிரஸ் மாநாட்டில் பூர்ண சுயராஜ்யம் என்பதை இலக்கு என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஆன்சர் லாகூரில் கூடிய காங்கிரஸ் மாநாடு. நெக்ஸ்ட் கொஸ்டின். 1930 ஏப்ரல் 27இல் திருவல்லிக்கேணியில் காவல்துறையினருடன் ஏற்பட்ட மோதலில் டேஸ் நபர்கள் உயிரிழந்தனர். ஆன்சர் 3 நபர்கள் உயிரிழந்தனர். நெக்ஸ்ட் கொஸ்டின். தவறான கூற்றை தேர்ந்தெடு. ஆப்ஷன் ஏ. 1935 இந்திய அரசாங்க சட்டம் மாநில சுயாட்சிக்கு வழிவகுத்தது. இது சரி. ஆப்ஷன் பி. 1935 சட்டப்படி சட்டமன்றத்திற்கு பொறுப்பான அமைச்சர்கள் குழு மாகாண அதிகாரங்களை நிர்வகித்தது. இதுவும் சரி. ஆப்ஷன் சி. 1935 சட்டப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் ஆலோசனைகளை புறக்கணிக்கும் அதிகாரத்தை ஆளுநர் பெற்றிருந்தார். இதுவும் சரி. ஆப்ஷன் டி. 1937ஆம் ஆண்டு தேர்தலில் நீதி கட்சி வெற்றி பெற்றது. இது தவறு. 1937ஆம் ஆண்டு தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது. தவறான விடை ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஈவேரா அவர்களால் இந்தி எதிர்ப்பு மாநாடு நடத்தப்பட்ட இடம். ஆன்சர் சேலம் மாநாடு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக. சென்னை வாசிகள் சங்கம், சித்திரவதை ஆணையம், தாளமுத்து, இந்தி எதிர்ப்பு போராட்டம், எஸ்.என். சோமையாஜுலு, நீல் சிலையை அகற்றுதல், வேதாரண்யம், உப்பு சத்தியாகிரகம். சரியான விடை ஆப்ஷன் பி. 4123. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆங்கிலேயர்களுக்கு எதிராக டேசாம் ஆண்டு வேலூர் கோட்டையில் இந்திய வீரர்களும் அதிகாரிகளும் ஓர் எழுச்சியை திட்டமிட்டு நடத்தினர். ஆன்சர் 1806ஆம் ஆண்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின். டி. முத்துசாமி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதியாக நியமிக்கப்பட்ட ஆண்டு.
ஆன்சர் 1877ஆம் ஆண்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின், சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவராக பொறுப்பேற்றவர்? ஆன்சர் பி. ரங்கையா. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய தேசிய காங்கிரசின் இரண்டாவது மாநாடு 1886ஆம் ஆண்டு டேஸில் நடைபெற்றது? ஆன்சர் கல்கத்தாவில் நடைபெற்றது. நெக்ஸ்ட் கொஸ்டின், அயர்லாந்தின் தன்னாட்சி அமைப்புகளை அடியொற்றி தன்னாட்சி இயக்கத்தை முன்மொழிந்தவர்? ஆன்சர் அன்னி பெசன்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், டேஸாம் ஆண்டு பத்திரிகை சட்டத்தின்படி அன்னி பெசன்ட் பிணைத்தொகையாக பெருமளவு பணத்தை செலுத்தும்படி அறிவுறுத்தப்பட்டார்? ஆன்சர் 1910ஆம் ஆண்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின், பி. தியாகராயர், டி.எம். நாயர், சி. நடேசனார் ஆகியோர் தலைமையில் 30 பிராமணர் அல்லாதவர்கள் சென்னை விக்டோரியா பொது அரங்கில் கூடிய ஆண்டு? ஆன்சர் 1916 நவம்பர் 20. நெக்ஸ்ட் கொஸ்டின், 1920இல் நடத்தப்பட்ட தேர்தலில் நீதி கட்சி வெற்றி பெற்று டேஸ் என்பவர் முதலாவது முதலமைச்சரானார்? ஆன்சர் ஏ. சுப்பராயலு. நெக்ஸ்ட் கொஸ்டின், மதுரை மக்களால் ரோஜாப்பூ துரை என அழைக்கப்பட்டவர்? ஆன்சர் ஜார்ஜ் ஜோசப். நெக்ஸ்ட் கொஸ்டின், முஸ்லீம் லீக்கின் சென்னை கிளையை நிறுவியவர்? ஆன்சர் யாக்கூப் ஹசன். நெக்ஸ்ட் கொஸ்டின், டேஸாம் ஆண்டு வைக்கத்தில் கோவிலை சுற்றி இருந்த வீதிகளில் விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கப்பட்டது? ஆன்சர் 1925 ஜூன் மாதம். நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ்நாட்டில் சுயராஜ்ய கட்சியினருக்கு தலைமை ஏற்றவர்கள்? ஆன்சர் எஸ். சீனிவாசனார், எஸ். சத்தியமூர்த்தி. சரியான விடை 3, 4 சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், நீல் சிலை டேஸாம் ஆண்டு அகற்றப்பட்டு சென்னை அருங்காட்சியகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது? ஆன்சர் 1937ஆம் ஆண்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின், காந்தியடிகள் தண்டியை நோக்கி உப்பு சத்தியாகிரக யாத்திரையை துவக்கிய நாள்? ஆன்சர் 1930 மார்ச் 12ஆம் நாள். நெக்ஸ்ட் கொஸ்டின், கூற்று 1, ராமேஸ்வரத்தில் உப்பு சத்தியாகிரகம் மேற்கொள்ள முயன்ற தொண்டர்கள் கைது செய்யப்பட்டனர். கூற்று 2, உவரி, அஞ்செங்கோ, வெப்பலோடை, தூத்துக்குடி மற்றும் தருவைக்குளம் ஆகிய இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட உப்பு சத்தியாகிரக முயற்சிகள் தடுத்து நிறுத்தப்பட்டன. சரியான விடை ஆப்ஷன் சி, கூற்று 1, 2 சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்காண்பவர்களுள் சுயராஜ்யவாதி யார்? ஆன்சர் எஸ். சத்தியமூர்த்தி. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக உள்ள குடிமை சமூக குறைபாடுகளை அகற்றுவதற்காக டேஸாம் ஆண்டு கோவில் நுழைவு அங்கீகார இழப்பீட்டுச் சட்டம் இயற்றப்பட்டது? ஆன்சர் 1939ஆம் ஆண்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின், கூற்று 1, வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது சூலூர் விமான நிலையம் தாக்குதலுக்குள்ளானது. கோயம்புத்தூரில் ரயில்கள் தடம் புரளச் செய்யப்பட்டன. கூற்று 2, ராயல் இந்திய கப்பற்படை புரட்சியும் இங்கிலாந்தில் புதிதாக ஆட்சி பொறுப்பேற்ற தொழிலாளர் கட்சி அரசு தொடங்கிய பேச்சுவார்த்தைகளும் இந்திய விடுதலைக்கு வழிகோலின. சரியான விடை ஆப்ஷன் சி, கூற்று 1, 2 சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், கூற்று 1, தமிழ்நாட்டை சேர்ந்த புரட்சிகர தேசியவாதிகளுக்கு
பாண்டிச்சேரி பாதுகாப்பான புகலிடம் ஆயிற்று. இது தவறு. கூற்று 2, தமிழ்நாட்டை சேர்ந்த புரட்சிகர தேசியவாதிகள் பலருக்கு புரட்சிகர நடவடிக்கைகள் குறித்த அறிமுகமும் பயிற்சியும் லண்டனில் இருந்த இந்தியா ஹவுஸ் என்ற இடத்திலும் பாரிஸிலும் வழங்கப்பெற்றது. இது சரி. சரியான விடை ஆப்ஷன் பி. கூற்று 1 தவறு, 2 சரி. தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கு மட்டுமல்ல, அனைத்து புரட்சிகர தேசியவாதிகளுக்கு பாண்டிச்சேரி ஒரு பாதுகாப்பான புகலிடமாக இருந்தது. நெக்ஸ்ட் கொஸ்டின். கூற்று 1, தமிழ்நாடு அன்றைய மைசூர் மாகாணத்தின் ஒரு பகுதியாக இருந்தது. கூற்று 2, சென்னை மாகாணம் என்பது இன்றைய ஆந்திர பிரதேசத்தின் பெரும் பகுதிகளையும் கடற்கரை மாவட்டங்கள் மற்றும் ராயலசீமா கர்நாடகாவையும் பெங்களூர், பெல்லாரி, தெற்கு கனரா, கேரளாவையும் மலபார் மற்றும் ஒடிசாவின் கஞ்சம் சில பகுதிகளையும் உள்ளடக்கியதாக இருந்தது. சரியான விடை ஆப்ஷன் சி. கூற்று 1, 2 சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின். பிராமணர் அல்லாதோரின் நலனுக்காக நீதி கட்சி அறிமுகப்படுத்திய நடவடிக்கைகள் எவை? 1, உள்ளாட்சி துறைகளிலும் கல்வி நிலையங்களிலும் வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு செய்யப்பட்டது. இது சரி. 2, பணியாளர் தேர்வுக்குழு நிறுவப்பட்டது. இது சரி. இந்து சமய அறநிலைத்துறை சட்டமும் சென்னை அரசு தொழில் உதவி சட்டமும் இயற்றப்பட்டன. சரி. 4, வசதியற்ற மக்கள் பிரிவினரிடையே கல்வி கற்பதை ஊக்குவிப்பதற்காக கல்வி கட்டணச் சலுகை, கல்வி உதவித்தொகை வழங்குதல், மதிய உணவு திட்டம் ஆகிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. இது சரி. ஏழை எளிய மக்கள் வீடு கட்டி கொள்வதற்காக புறம்போக்கு நிலங்கள் பட்டா செய்து வழங்கப்பட்டன. இது சரி. அனைத்துமே சரிதான். நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியான கூற்றை தேர்ந்தெடு. 1, பிராமணர் அல்லாதோர்களின் நலன்களை மேம்படுத்துவதற்காக தென்னிந்திய நல உரிமை சங்கம் எனும் அமைப்பு உருவாக்கப்பட்டது. 2, ஆங்கிலத்தில் ஜஸ்டிஸ், தமிழில் திராவிடன், தெலுங்கில் ஆந்திர பிரகாசிகா எனும் 3 செய்தித்தாள்களை தென்னிந்திய நல உரிமை சங்க உறுப்பினர்கள் தொடங்கினர். 3, விரைவில் இவ்வமைப்பு நடத்திய ஆங்கில நாளிதழின் பெயரான ஜஸ்டிஸ் என்பதை அவ்வமைப்பின் பெயராகி ஜஸ்டிஸ் கட்சி என அழைக்கப்படலாயிற்று. சரியான விடை ஆப்ஷன் ஏ. அனைத்தும் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின். கூற்று 1, ஜி. சுப்பிரமணியம் தனது எழுத்துக்களின் மூலமாக தேசியத்தை முன்னெடுத்தவர் ஆவார். இது சரி. கூற்று 2, இந்தியா பொருளாதார ரீதியாக ஆங்கிலேயர்களால் சுரண்டப்படுவதை புரிந்து கொள்ள ஜி. சுப்பிரமணியம் செய்த பங்களிப்புகளில் அவர் நவ்ரோஜி மற்றும் கோகலே ஆகியோருக்கு இணையானவர் ஆவார். இது சரி. சரியான விடை ஆப்ஷன் சி. கூற்று 1, 2 சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் எவை சென்னை மகாஜன சபையின் கோரிக்கைகளாக இருந்தன? 1, குடிமைப் பணிகளுக்கான தேர்வுகள் இங்கிலாந்திலும் இந்தியாவிலும் ஒரே சமயத்தில் நடத்தப்பட வேண்டும். 2, லண்டனிலுள்ள இந்திய கவுன்சிலை மூடுவது. 3, வரிகளை குறைப்பது. 4, இராணுவ குடியியல் நிர்வாக செலவுகளை குறைப்பது. இது அனைத்துமே சரிதான். இந்த வீடியோவில் தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டங்கிற லெசன்லேருந்து ஒரு 100 கொஸ்டின் பார்த்துட்டோம். புக்கு ஒரு தடவை ரீட் பண்ணிவிட்டு இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.